ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கிராம உதவியாளர் பணியிடம் கொடுத்து தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பு தொடர்பாக தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு அரசு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம் அதனுடைய கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு தகவலை அனுப்பியிருக்காங்க. அது என்ன தகவல் அப்படின்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி விதிகள், கிராம உதவியாளர்கள் நியமனம், திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அரசாணை வெளியிடப்பட்டது தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு பொருள்ல ஒரு விஷயங்களை மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. பார்வையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசாணை எண் 625 வருவாய்த்துறை 467/1995, அரசாணை எண் 625 வருவாய்த்துறை 467/1995, அரசாணை எண் 521 வருவாய்த்துறை 4/6/1998, அரசாணை எண் 375 வருவாய் பணி 8/1/19/10/2015, அரசாணை எண் 574 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பணிகள் அலகு 8/1 பிரிவு 17/10/2020, அரசாணை எண் 97 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை 11/3/2024, இவ்வலுவலக கடித எண் 228/1/2024, 4/17/3/2025 மற்றும் 26/5/2025, அரசாணை நிலை எண் 266 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை 22/5/2025, அரசாணை எண் 312 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை 4/6/2025. பார்வையில் காணும் அரசாணைகள் மற்றும் கடிதங்களின் மீது தங்களின் கவனம் ஈர்க்கப்படுவதாக அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அந்த அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்வை 5 காணும் அரசாணையில் 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 2699 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பிட அனுமதி வழங்கி அரசு ஆணையிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பார்வை 8 காணும் அரசாணையில கிராம உதவியாளர்கள் தேர்வு முறை மற்றும் பணி நியமனத்தின் போது மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பாக திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு அரசு ஆணையிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பார்வை 8 காணும் அரசாணையினை பின்பற்றி மேற்படி பார்வை 5 காணும் அரசாணையில் அனுமதிக்கப்பட்ட 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காரு. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் காலியாக இருக்கக்கூடிய 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப போறாங்க. அதனால எப்போ அறிவிப்பு வந்தாலும் நீங்க அதை அப்ளை பண்ணுவதற்கு தயாராகிறீங்க. நன்றி.